இந்த பணத்தினுடைய மதிப்பு இருக்கல, இதோட மதிப்பு, இது ஒரு தாள், இதோட மதிப்பு 100 ரூபாய்னாலும் இது மதிப்பு தான். இந்த பூமியில இது 500 ரூபாய்னாலும் மதிப்பு தான், இது கோடினாலும் மதிப்பு தான். இப்போ இதை கொண்டு போய் நான் இந்த காணிக்கைக்குள்ள நான் போடுறேன்னு வைங்க, ஆண்டவருடைய பார்வையில பணத்துக்கு மதிப்பு கிடையாது. அவர் பார்வையில இது தாள். இதை வைத்து நம்மளுடைய விசுவாசத்தின் மதிப்பு எப்படி இருக்கு? அவருக்காக உங்களை ஏற்படுத்தி இருப்பார் என்றால் இந்த பண மதிப்பு உங்க வாழ்க்கையில இது பெருசாய் தெரியாது. ஆனால் தன்னிடத்துல இருக்கிறத உண்மையோடு உமக்காக நான் கொடுப்பேன் என்று சொல்லி, அது 2 ரூபாயா இருந்தாலும் சரி, 2 கோடியா இருந்தாலும் சரி, 2 லட்சமா இருந்தாலும் சரி, உமக்காக நான் கொடுப்பேன் சொல்லி அந்த மதிப்பை பார்க்காத கர்த்தர் உள்ளத்தில் இருக்கிற இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் விசுவாசம் பெருக வேண்டும் என்றால் பண மதிப்பை பார்க்காதபடி, பணத்தைக்கு மதிப்பு கொடுக்காத தேவனை நோக்கி பாருங்கள். அவருக்காக உங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார்.